எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசிக்கு தான் பலன்களை பார்க்க போறோம். அது எந்த ராசி? கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எதனால கன்னி ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி முக்கியம் அப்படின்னா, சனிக்கு 7ஆம் இடமான மீன ராசியிலிருந்து சனி தன்னோட சமசப்தம பார்வையால இவ்வளவு நாள் கன்னி ராசியை பார்த்தார். இந்த சனி அப்படின்னாலே மந்தகாரகன், ஸ்லோவாக நகரக்கூடியவர். 2.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியை பார்த்தாலோ ஒரு இடத்தை பார்த்தாலோ அந்த இடம் ஸ்லோவாக மாறும். அப்ப கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க இயற்கையா சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள். அவங்களே என்னமோ நம்ம மந்தமா இருக்கோம், எல்லா விஷயத்திலும் இன்னமும் ஒரு தடை இருக்கு, ஏதோ ஒண்ணு கட்டி போட்ட மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு அப்படின்னு நிறைய நேரத்துல நினைச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் சனியின் சமசப்தம பார்வை கன்னி ராசியில் விழுவது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும். ஏன்னா இது ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதனால நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த பலனுமே மாறுபடாது. கன்னி ராசியோட அதிபதி யாரு? புதன். இந்த புதன் தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறும் ஒரு அற்புதத்தை இந்த கன்னி ராசியில் நிகழ்த்துகிறார். 12 ராசிகள்ல இந்த கன்னி ராசியில மட்டும்தான் தன் அதிபதி ஆட்சியும் பெறுகிறார், உச்சமும் பெறுகிறார். எதனால அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களை யாரும் புகழ்ந்து பேசியோ அவங்க கிட்ட எந்த விதத்திலையும் பேம்பர் பண்ணி பேசி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. புகழுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அடிமையாகாதவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். அவர்களுக்கு தெரியும் அவங்களோட உழைப்பும் அவர்களோட வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டத்தை பத்தி அவர்களே முழுமையாக உணர்ந்து வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட கன்னி ராசியின் அதிபதி தான் புதன். புதன் கடவுளில் யாரை குறிப்பார் அப்படின்னா மகாவிஷ்ணுவை. அப்ப நாராயணனின் அருள் எப்பொழுதுமே கன்னி ராசிக்கு தேவை. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், எந்த நேரத்துல நீங்க துன்பமா இருந்தாலும், எதை முடிவெடுக்க முடியாம தவித்தாலும், எப்பெல்லாம் நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்களோ அப்ப எல்லாம் நீங்க ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடணும். அதே போல் நாராயணனின் மனைவியான மகாலட்சுமியை நினைத்து ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடணும். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன். அதே போல் யோகஸ்தானத்திற்கு அதிபதி, உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னா அதுவும் சுக்கிரன். சுக்கிரனின் அதி தேவதை தான் நாராயணனின் மனைவியான தாய் மகாலட்சுமி. அப்ப எப்பொழுதுமே நீங்க நாராயணனையும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள், ஏராளமான வாய்ப்புகள் வரும், தடைகள் விலக்கப்படும், தாமதங்கள் குறையும். அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் இந்த சனி வக்ர பெயர்ச்சி எனக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்றமும் தரணும், தடைகள் விலகணும், தாமதங்கள் குறையணும் அப்படின்னு நாராயணன் நினைத்து ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள். அடுத்தது ஜெய் மகாலட்சுமி என்று மகாலட்சுமி தேவியை நினைத்து பதிவிடுங்கள். உறுதியான மாற்றம் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். சனி வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னாலே அந்த கிரகம் பின்னோக்கி பயணம் செய்து அப்படின்னு அர்த்தம். இது அஸ்ட்ரானமியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா சனிக்கு வக்ரம் என்று கிடையாது. இயற்கையாக ராகு கேதுவிற்கு மட்டுமே வக்ரம் அப்படிங்கிற நிலை உண்டு, மற்ற கிரகங்களுக்கு வக்ரம் இல்லை. ஆனா ஜோதிட சாஸ்திரத்தில் சனிக்கு வக்ரம் என்று உண்டு. அந்த வக்ர காலங்கள் என்பது ஜூலை 13ஆம் தேதி தொடங்கி 138 நாட்கள் அந்த வக்ர நிலை. இந்த வக்ர நிலை என்பது குருவின் வீடான மீன ராசியிலேயே நடைபெற்று சனி பின்னோக்கி வந்து மீன ராசிக்குள்ளேயே அவர் வக்ர நிவர்த்தியும் பெற்று விடுவார். அப்ப இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்ப்பார். அதன் அடிப்படையிலையும் இந்த பலன்கள் சொல்லப்படும். வக்ரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க கார்ல, ட்ரெயின்ல, பஸ்ல எல்லாம் போகும்போது ஜன்னலோரத்துல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பமோ பில்டிங்கோ மரமோ பின்னோக்கி போற மாதிரி தெரியும். ஆனா பின்னோக்கி உண்மையாக அந்த மரமோ பில்டிங்கோ போகுதா அப்படின்னா இல்ல. அப்ப அது ஒரு மாயை தோற்றம். இந்த மாயை தோற்றம் அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது போல இந்த சனி வக்ரமும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம எப்பவும் எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
அதுபோல இந்த சனி வக்ர காலத்தை சரியாக பயன்படுத்தினால் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் பெரிய அளவிலான வெற்றியையும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெறலாம். காரணம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி சனி, அதே போல் 6ஆம் இடமான வம்பு வழக்கு கடன் நோய்க்கு காரணமானவரும் சனி பகவானே. அப்ப அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு படும் பொழுது பெரிய அளவிலான நல்ல பலன்கள் இருக்காது. ஆனா வக்ர காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த 138 நாள்ங்கிறது சற்று ஏறக்குறைய 5 மாசம். அப்ப கண்டிப்பாக இந்த 5 மாதமும் உங்கள் வாழ்க்கையை நீங்க சரியாக திட்டமிடலாம். உங்களுக்கு சனி 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகஸ்தானம் வலுவிழந்திருக்கும். இப்ப வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். பற்றாக்குறைக்கு 9ஆம் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியை நீங்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கான யோகங்கள் எப்பொழுதுமே ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த 138 நாட்கள் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் காலமாக உறுதியாக இருக்கும். சனி அப்படின்னாலே அவர் தொழில், வியாபாரம், வேலையை குறிக்கக்கூடியவர். இரும்பு, ஆயில், கருப்பு, நீலம் போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடியவர். அப்ப அந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். நீங்க ஏதாவது ஒரு இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யறவரா இருந்தா அந்த இயந்திரங்கள்ல மாடர்ன் டெக்னிக்ஸ், அந்த இயந்திரங்களை ரெட்ரோஃபிட் பண்றது, அந்த இயந்திரத்தின் முழு திறனையும் பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை, தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிய இயந்திரம் வாங்குவது, புதிய டெக்னாலஜி அப்டேட் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதால் உங்கள் தொழில், வியாபாரம் நவீனமயமாக்கப்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் போட்டியை சமாளிப்பதற்கு நீங்க தயாராகி விடுவீர்கள். அதன் வழியாக அமோகமான லாபம் கிடைக்கும். ஒரு உன்னதத்திற்கான அடித்தளம் இந்த காலகட்டத்தில் அமையும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்ப எந்த விஷயத்திலும் சுறுசுறுப்பு இல்லாமல் நாளைக்கு செஞ்சிடலாம், அப்புறம் செஞ்சிடலாம், ஒருவேளை இதை செஞ்சா ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்னு நல்ல நல்ல விஷயத்த கூட நீங்க தயங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தயக்கம் எல்லாம் நீங்கி இனி நீங்க எந்த முயற்சி செய்தாலும் உங்களோட பழைய சுறுசுறுப்பும் வேகமும் பண வரவும் பண புழக்கமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அது வேகப்படும். அப்ப எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்ப உங்களுக்கு அதிகரிக்கும். இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன், அல்லது இப்பதான் எனக்கு ரிசல்ட் வந்தது, நான் இப்பதான் ஜாப் ட்ரை பண்றேன். சில பேர் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருப்பீங்க, ஆனா இன்னும் கால் லெட்டர் வந்திருக்காது. நிறைய பேர் நிறைய கம்பெனில இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு இன்னும் ஃபைனல் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்காது, பெண்டிங்ல அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல நிறுவனத்தில் நீங்கள் விரும்பிய பணி நல்ல சம்பளத்தில் இந்த 138 நாள்ல கிடைச்சிடும். அப்ப நீங்க கண்டிப்பாக புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல பதில் கிடைக்கும். நல்ல வேலையில் அமர்வீர்கள். 7ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால பிரிந்த தம்பதியினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் ஏதாவது நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறாங்கன்னா அது எல்லாமே இப்ப சரியாயிடும். அப்ப தம்பதியர் இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவர்கள் மீண்டும் இணைந்து வாழும் ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் திருமணம் தடையானது, திருமணம் நடக்கல, விரும்பிய வரன் வரல, விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை அமையலன்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தை சேர்ந்த இளம் வயதினருக்கு இப்ப அருமையான வரன் அமையும். 4ஆம் இடத்தை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, அல்லது ரெனோவேட் பண்றீங்க, அல்லது டெனன்ட் வராம இருக்காங்க, அல்லது டெனன்ட்டோட பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே இப்ப சரியாகிடும். சனி வக்ர காலத்துல புதிய வீடு கட்டும் முயற்சி அல்லது எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் முயற்சி, ரெனோவேஷன் முயற்சி எல்லாமே பலன் தரும். டெனன்ட்டோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அல்லது உங்க இடத்துக்கு நல்ல டெனன்ட் வரலைன்னா இப்போ டெனன்ட் எல்லாம் சரியாக வருவார்கள். அது போல பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே வேகம் எடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, தடைகள் விலக்கப்படும், தாமதங்கள் விலக்கப்படும். கண்டிப்பாக இந்த 138 நாட்கள் நீங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு ரொம்ப நாளா இதை செய்யலாம்னு நினைச்சு தயங்கிக்கிட்டே இருந்த விஷயத்தை இப்ப நீங்க உடனடியாக செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத சந்திப்பின் மூலம், புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் பெரிய அளவிலான வாய்ப்புகள் வரும். நிறைய நல்ல விஷயங்கள் வரிசையாக நடப்பதற்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் சந்திப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும்.
மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் புதிய மொழியை கத்துக்கலாம், நம்ம மல்டி லாங்குவேஜை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர் காலகட்டம். அதே போல தனித்திறமைன்னு சொல்லக்கூடிய மோனாக்டிங், மிமிக்ரி, மெஜிசியன், டிராயிங் வரைகிறவங்க, அந்த மாதிரி எந்த தனித்திறமையையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பெயரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்த அளவுல நீங்க எந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. நிறைய கன்னி ராசி கன்னி லக்னத்தை சார்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஒரு பெரிய சாதனையை படைக்கலாம். ஏற்கனவே ஒரு போட்டியில நீங்க கலந்து கொண்டு என்ன வெற்றிக்கான ரெக்கார்டை பதிவு பண்ணீங்களோ அந்த ரெக்கார்டை நீங்க முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சனி வக்ர காலமான 138 நாளும் உங்களுக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்களுக்கு கௌரவ பதவி, கௌரவ வாய்ப்புகள், உங்களுக்கான பதவிகள், பாராட்டுகள், பாராட்டு விழாக்கள், நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அல்லது ஏதாவது விருதுகள், சலுகைகள், மானியங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும். அப்ப அது போல எந்த முயற்சி இருந்தாலும், எது பெண்டிங்ல இருந்தாலும் அது இப்ப உங்களை தேடி வரும் ஒரு உன்னதம் நடக்கும். விவசாயிகளுக்கு நீங்க பணப்பயிர் சாகுபடி செய்றீங்க அல்லது எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்றீங்கன்னா உங்களுக்கெல்லாம் அற்புதமான மகசூல் கிடைக்கும். அதன் வழியாக அருமையான லாபம் கிடைக்கும். பொன்னான காலமாக இந்த வக்ர காலம் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கும், நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் பெருகும், மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களும் உங்களோடு அனுசரித்து செல்வார்கள். உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களோட கையிருப்பு தொகையும் அதிகரிக்கும். உங்களோட சேமிப்பும் உயரும். பொன்னான காலமாக இந்த காலகட்டம் இல்லத்தரசிகளுக்கு இருக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த எல்லா வயதினருக்கும், எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் நான் ஏதாவது ஒரு துறையை சொல்லாமல் விட்டிருந்தாலும் உங்களுக்கும் பல்வேறு ஏற்றங்கள் கிடைக்கும். காரணம், இந்த 138 நாட்கள் உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அற்புதமான இந்த காலகட்டத்தை அருமையாக பயன்படுத்தும் எல்லாருக்குமே ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். இதை சரியாக பயன்படுத்தும் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் நிச்சயமாக லைஃப் செட்டில் ஆயிடும். நீண்ட காலம் தீராத இடியாப்ப சிக்கல் கூட எளிமையாக தீரும். உன்னதம் நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் பொதுவான பரிகாரம் அப்படின்னா நவகிரக தூபப்பொடின்னு சொல்லக்கூடிய நவகிரக சாம்பிராணி பொடியை பயன்படுத்தி வீட்டில் காலை மாலையும் சரி, தொழில் வியாபாரம் செய்யும் இடம், அலுவலகத்தில் நீங்க அந்த சாம்பிராணியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அதன் வழியாக தூபம் போடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தடைகள் விலகும். உங்களோட மன அழுத்தம் கண்டிப்பாக விளக்கப்படும். உங்களுக்கான அதிர்ஷ்டங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதி உன்னதமாக கிடைக்கும். இந்த நவகிரக சாம்பிராணி பொடி என்பது நவ கிரகங்களுக்கான மூலிகையால் செய்யப்பட்டது. ஒருவேளை உங்களுக்கு இந்த நவகிரக பொடி கிடைக்கலைன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஒரு முறை நீங்க வாங்கினா போதும். அதன் பிறகு இதை எப்படி செய்யணுங்கிற செய்முறையும் அதுல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணுங்கிறதும் அதுலேயே இருக்கும். அதனால நீங்க ஒரு முறை மட்டும் வாங்கிட்டா போதும். அடுத்த முறை அதை நீங்களே தயார்படுத்தி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நவகிரக சாம்பிராணி பொடி என்பது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றத்தை தரும். ஜன ஆகர்ஷணம், தன ஆகர்ஷணம் தரும். கண் திருஷ்டியும் பில்லி சூன்யத்தையும் பொதுவாகவே நீக்கும் தன்மை பெற்றது. இந்த சாம்பிராணி பொடி என்பது நறுமணம். நறுமணம் அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு பிடித்தது. அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த நவகிரக சாம்பிராணி பொடி பயன்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பொழுதே நீங்க அதை வாங்கிக்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னா நீங்க லைக் பண்ணலாம். அதே போல வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வழியா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும். இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.